இன்றைக்கான சென்டென்சஸ். நம்ம இந்த சென்டென்சஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலே நம்ம ஈஸியாக இங்கிலீஷ் பேசிடலாம். இட்ஸ் வெரி அர்ஜெண்ட். இட்ஸ் வெரி அர்ஜெண்ட். இது மிகவும் அவசரம். இட்ஸ் வெரி அர்ஜெண்ட். இது மிகவும் அவசரம். அர்ஜெண்ட்டாக ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி சொல்லுவோம் இல்லையா, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, நான் ஒரு அவசரமான விஷயமா வெளியே போகணும் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு சடனாக ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொல்லுவோம், இந்த மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்டுங்க, உடனே கிளம்பி வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் வெரி அர்ஜென்ட்டுங்கிறத தமிழில் இது மிகவும் அவசரம். ஐ வில் ட்ரை அகெயின். ஐ வில் ட்ரை அகெயின். நான் மீண்டும் முயற்சி செய்வேன். ஐ வில் ட்ரை அகெயின். நான் மீண்டும் முயற்சி செய்வேன். நான் இந்த வாட்டி ஃபெயில் ஆகிட்டேன், நெக்ஸ்ட் டைம் நான் எக்ஸாமுக்கு நல்லா படித்து பாஸ் பண்ணிவிடுவேன், நான் மீண்டும் ஒரு வாட்டி முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாட்டி நான் ஸ்போர்ட்ஸில் தோற்றுட்டேன், நான் மீண்டும் முயற்சி செஞ்சு நான் நெக்ஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐ வில் ட்ரை அகெயின். நான் மீண்டும் முயற்சி செய்வேன். He is my brother. He is my brother. அவன் என் சகோதரன். He is my brother. அவன் என் சகோதரன். நீங்கள் பார்த்தீங்களே, அவர் என்னோட கூட பிறந்தவர், என்னோட சகோதரர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, he is my brother. அவன் என் சகோதரன். This is my house. This is my house. இது என் வீடு. This is my house. இது என் வீடு. என்ன சும்மா கதவு தட்டுறீங்க, இது என் வீடு அப்படின்னு சொல்லுவோம். யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம், இது உங்கள் வீடா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க இது என் வீடு தான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம். இது என் வீடுங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, திஸ் இஸ் மை ஹவுஸ். அதுக்கான தமிழ் அர்த்தம் இது என் வீடு. ஐ குட் பி ராங். ஐ குட் பி ராங். நான் தவறாக இருக்கலாம். ஐ குட் பி ராங். நான் தவறாக இருக்கலாம். நான் தவறாக இருக்கலாம், ஆனால் அவங்க அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். நான் செஞ்சது தவறாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நான் தவறாக இருக்கலாங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, ஐ குட் பி ராங். அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் தவறாக இருக்கலாம். டு யூ நோ ஹர். டு யூ நோ ஹர். உனக்கு அவளை தெரியுமா. டு யூ நோ ஹர். உனக்கு அவளை தெரியுமா. உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா, அவளை தெரியுமா அப்படின்னு கேட்போம். இப்போ யாராவது நம்ம கூட படித்தவங்களோ இல்லை டியூஷன் வச்சோ அவங்கள பார்த்து என்ன கேட்போம், நம்ம கூட யாராவது இருக்காங்க, எனக்கு ஹாய் அப்படின்னு சொன்னால், உனக்கு அவளை தெரியுமா முன்னாடியே அப்படின்னு கேட்போம் இல்லையா. அந்த இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோன்னா, டூ யூ நோ ஹர். உனக்கு அவளை தெரியுமா. கேன் யூ ஷோ மீ. கேன் யூ ஷோ மீ. நீ எனக்கு அதை காட்ட முடியுமா. கேன் யூ ஷோ மீ. நீ எனக்கு அதை காட்ட முடியுமா. ஒரு மூவிக்கு போகிறோம், அங்கே நம்ம சீட்டில் உட்காந்துட்டு என்ன சொல்லுவோம், என்னோடய சீட் அப்படின்வோம். உங்களோட சீட்டா, இது என்னோடய சீட்டுங்க அப்படின்வோம். எங்கே உங்கள் டிக்கெட்டை காமிங்க, நீங்கள் உங்களோட டிக்கெட்டை கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லுவோம். நீ எனக்கு அதை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, கேன் யூ ஷோ மீ. நீ எனக்கு அதை காட்ட முடியுமா. அதுக்கான தமிழ் அர்த்தம் தட்ஸ் பியூட்டிஃபுல். தட்ஸ் பியூட்டிஃபுல். அது அழகாக இருக்கிறது. தட்ஸ் பியூட்டிஃபுல். அது அழகாக இருக்கிறது. அந்த ரெயின்போ பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது, அது அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். அந்த மயில் எவ்வளோ அழகாக இருக்குது, அது அழகாக இருக்கிறது அப்படிங்கன்னு சொல்கிறத இங்கிலீஷில் தட்ஸ் பியூட்டிஃபுல். அதுக்கான தமிழ் அர்த்தம் அது அழகாக இருக்கிறது. இஸ் தட் டூ பிக். இஸ் தட் டூ பிக். அவ்வளவு பெரியதா. இஸ் தட் டூ பிக். அவ்வளவு பெரியதா. அந்த பானை அவ்வளோ பெருசா. அந்த ஃபேன் அவ்வளோ பெருசா. இஸ் தட் டூ பிக். அது அவ்வளோ பெருசா அப்படிங்கிறத இங்கிலீஷில் இஸ் தட் டூ பிக். ஐ காண்ட் ஹியர் யூ. ஐ காண்ட் ஹியர் யூ. நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கவில்லை. ஐ காண்ட் ஹியர் யூ. நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கவில்லை. ரொம்ப தூரத்துலேருந்து ஒருத்தங்க கத்துனாங்கன்னா, ஐ காண்ட் ஹியர் யூ அப்படின்னு நம்ம கற்றுவோம்ல, எனக்கு கேட்கல, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் அப்படின்வோம்ல. நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கவில்லைங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, ஐ காண்ட் ஹியர் யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சென்டென்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசி பாருங்கள். தேங்க்யூ.